ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா சொர்க்கவாசல். மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் சண்டை நடக்கும். அந்த ஜெயிலுக்குள்ளே பாக்ஸர் வடிவேலுன்ட்டு ஒருத்தர் இருப்பார். இந்த சண்டை அப்புறமா இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் வருவார். அது யாரும் இல்லை, நட்டி. அவர் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவார், எதனால் இந்த சண்டை நடந்துச்சுன்ட்டு. அவர் எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஜெயில் அக்யூஸ்டு அப்புறமா போலீஸ்காரவங்க எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். எதனால், என்ன காரணத்தால் இந்த சண்டை நடந்துச்சு, ஏன்னா இது தான் படத்தோட கதை. ஏன் ஆர்ஜே பாலாஜி ஜெயிலுக்குள்ளே போனார், அவர் என்ன பண்ணிட்டு உள்ளே போனார், அப்புறமா இதுலேயும் அவர் இன்வால்வ் ஆகிக்கிறாரா, ஜெயில் உள்ளே இருக்கிற அக்யூஸ்டுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், அந்த சண்டையில் இவர் மாட்டிக்கினாரா, இவர் எப்படி வெளியே வந்தாருன்னு தான் இந்த படத்தோட அப்படியே கதையெல்லாம் அப்படியே போகும். ஸ்டோரி அப்புறமா ரைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மெயினாக சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் ரொம்ப நல்லா எழுதி அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸ்க்ரீன் ப்ளேவும் அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. நடித்த எல்லா ஆக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சின்ன ரோல் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் நல்லா சின்ன குத்த ரோலுக்கு அவங்களும் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் செல்வராகவன் நினச்சிக்கிற அவருக்கும் பெரிய ரோல் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜெயில் கான்செப்டுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங்கும் அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் அது ஒரு மெயினே சொல்லலாம். அதே மாதிரி மியூசிக்கும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கம்பேர்ட் டு செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கம்பேர்ட் டு த ஃபஸ்ட் ஆஃப். அப்புறமா இந்த படத்தில் டைலாக்கெல்லாம் அவ்வளோ நல்லா எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ன்னே சொல்லலாம் அந்த டைலாக்கெல்லாம். இந்த படத்தில் வைலன்ஸு இருக்குது. இந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு கைதி மாதிரின்னு சொல்லலாம். அவ்வளோ க்ளீனாக வந்திருக்குது. கதையெல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் தேட்டருக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ.